நெல்லையில மது போதையில இளைஞர் அறிவாளால வெட்டினதுல மாணவன் உயிரிழந்த நிலையில போலீசார் கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. நெல்லை மாவட்டம் பணக்குடியில் குடிபோதையில் இருந்த ஒருவர் 10ஆம் வகுப்பு மாணவரை சரமாரியாக வெட்டியதில் படுகாயமடைந்த மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவரை போதையில் இருந்த சபரி ராஜன் என்ற இளைஞர் வம்புக்கு இழுத்து அரிவாளால் வெட்டியுள்ளார். கடந்த 3 நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவர் உயிரிழந்த நிலையில் கைது செய்யப்பட்ட போதை ஆசாமி சபரி ராஜன் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் பக்கத்துல சொகுசு கார் மோதி தம்பதி காயமடைஞ்ச சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருச்சூர் மாவட்டம் வடக்காஞ்சேரி அத்தானி பகுதியில் குட்டன் என்பவர் தனது மனைவியுடன் சாலையை கடக்க நின்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து இருவர் மீது மோதியதில் அவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பிரசவத்துக்கு பின்னாடி பெண்கள் சந்திக்கும் பாகுபாடு தொடர்பா சமூக வலைதளத்துல பெங்களூரு பெண் ஒருவர் பகிர்ந்த வீடியோ தற்பொழுது வெளியாகியிருக்கு. பெங்களூருவைச் சேர்ந்த கோமல் என்ற பெண் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கான நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்டபோது தாம் கர்ப்பமாக இருப்பது நிறுவனத்திற்கு தெரியாது என்று கூறியுள்ளார். அந்த காலகட்டத்தில் கோமலுக்கு பிரசவம் நடந்து குழந்தை பிறந்துள்ளது. முதலில் அந்த நிறுவனம் அதிக சம்பளம் வழங்குவதாக கூறியதாகவும் குழந்தை பெற்ற தகவல் தெரிந்ததும் ஏற்கனவே பேசிய சம்பளத்தை 30 லட்சமாக குறைத்ததாகவும் கோமல் தெரிவித்துள்ளார். இதனால் பெண்கள் குழந்தை பெற்ற பின் பலவீனமாகி விடுவார்கள் என்ற மனநிலை ஏன் உள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பணத்தை விட குழந்தையை வளர்ப்பதும் தாய்மையின் மகிழ்ச்சியும் முக்கியம் என்பதால் அந்த வேலையை துறந்ததாக கோமல் கூறியுள்ளார். அவரது கணவரும் பெங்களூருவில் பணியாற்றுவதாக தெரிவித்துள்ள கோமல் பெண்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. தெருநாய்களை பாதுகாக்க குரல் கொடுப்பதாக நடிகையும் காங்கிரஸ் முன்னாள் எம்பியுமான திவ்யா ஸ்பந்தனா சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. ஆண்களை நாய்களுடன் ஒப்பிட்டு நடிகை ரம்யா தெரிவித்த கருத்திற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தெருநாய்கள் தொடர்பான வழக்கில் நாய் எப்போது கடிக்க வரும் என்பதை அதன் மனநிலையை பார்த்து அறிய முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இதை மேற்கோள் காட்டிய நடிகை ரம்யா ஓர் ஆணின் மனதையும் படிக்க முடியாது என்றும் அவன் எப்போது பாலியல் வன்கொடுமை அல்லது கொலை செய்வான் என்று தெரியாது எனவும் கூறியிருந்தார். ரம்யாவின் இந்த கருத்திற்கு சமூக வலைதளங்களில் பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் தேவாலயத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவின் உடா மாகாணத்தில் உள்ள சால்ட் லேக் நகரில் புனிதர்களின் தேவாலயத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தப்பியோடிய குற்றவாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர். உதகையில 100 அடி பள்ளத்துல மினி பஸ் உருண்ட வழக்க போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. உதகை அருகே தனியார் மினி பஸ் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சம்பவத்தில் கவனக்குறைவாக வாகனத்தை இயக்கியதாக ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து தங்காடு கிராமத்திற்கு 55 பயணிகளுடன் சென்ற மினி பஸ் கட்டுப்பாட்டை இழந்து 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 33 பேர் படுகாயமடைந்து உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இரவு பணி முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பின அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர்கிட்ட மர்ம நபர்கள் தங்க சங்கிலியை பறித்து சென்றதுனால சிதம்பரத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.
சிதம்பரம் அருகே அண்ணாமலை பல்கலைக்கழக பெண் ஊழியரிடம் 11 சவரன் தங்க நகை பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நூலகத்தில் தொழில்நுட்ப உதவியாளராக பணிபுரிந்து வரும் கலா என்பவர் வழக்கம் போல் பணி முடிந்துவிட்டு வீடு திரும்பிய போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை பறித்து சென்றனர். சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டவர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் காதலுக்காக விபரீத முயற்சியில இறங்கிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. விரும்பிய பெண்ணை காதலிக்க வைக்க திரைப்பட பாணியில் விபத்து நாடகம் நடத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டார். கேரள மாநிலம் பத்தனந்திட்டாவைச் சேர்ந்த ரஞ்சித் ராஜன் என்பவர் தான் காதலித்து வந்த பெண்ணின் இருசக்கர வாகனம் மீது நண்பரை வைத்து பைக்கில் மோதச் செய்துள்ளார். பின்னர் திரைப்படங்களில் கதாநாயகன் வருவது போல் விபத்து நடந்த இடத்திற்கு தற்செயலாக வந்தது போல் காட்டிக்கொண்ட ரஞ்சித் ராஜன் பெண்ணுக்கு உதவி செய்துள்ளார். இதன் மூலம் பெண்ணின் மனதில் இடம் பிடித்து விடலாம் என திட்டமிட்டிருந்தவருக்கு காத்திருந்தது ட்விஸ்ட். விபத்து குறித்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் ரஞ்சித் ராஜனின் நண்பர் உண்மையை உளர விபத்து நாடகம் நடத்திய ரஞ்சித் ராஜனும் அவரது நண்பரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கெமிக்கல் ஆலையில தீ பற்றி எரிஞ்சிருக்கு. எங்க நடந்ததுன்னு பார்க்கலாம். இலங்கையில நீர் விமானம் ஏரியில விழுந்து விபத்திற்குள்ளாகிருக்கு. காரணம் என்னன்னு பார்க்கலாம். இலங்கையின் நுவரெலியாவில் தரையிறங்க தயாராக இருந்த நீர் விமானம் கிரெகரி ஏரியில் விழுந்து விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் 2 விமானிகள் காயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் உடனடியாக இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக விமான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மெரினாவில் காவலர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை மெரினா கடற்கரை சர்வீஸ் சாலையில் காவலர்கள் மோதிக்கொண்ட விவகாரம் தொடர்பாக 3 பேரிடம் உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். சென்னை மெரினா சர்வீஸ் சாலையில் பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் ஒருவரை சாதாரண உடையில் வந்த சக காவலர் தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. விசாரணையில் திருவல்லிக்கேணி போக்குவரத்து காவல் நிலையத்தில் காவலர்களாக பணியாற்றும் இருவர் புத்தாண்டு அன்று இரவில் பணிக்கு வராததை உயர் அதிகாரிகளிடம் கூறியதால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் காவலரை அவர்கள் தாக்கியது தெரியவந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக காவலர்கள் ராகவன், லியோ சார்லி, சண்முகசுந்தரம் ஆகிய 3 பேரிடமும் காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இது எப்படி உங்க மிஷின் உங்க கையில வந்து கேக்குறேன். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து கால் தவறி விழுந்து 9 வயது சிறுவன் உயிரிழந்தது தொடர்பா போலீசார் தீவிர விசாரணையை நடத்திட்டு வராங்க. செங்கல்பட்டு அருகே 8வது மாடி வீட்டில் ஜன்னலை திறந்த 9 வயது சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முள்ளிப்பாக்கம் கூட்டுச்சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் கார்த்திகேயன் என்பவரின் மகன் நவீன் படுக்கை அறையில் இருந்த ஜன்னலை திறந்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஜன்னலில் கம்பி இல்லாததால் தடுமாறிய சிறுவன் 8வது மாடியில் இருந்து கீழே விழுந்ததில் உயிரிழந்தார். இதனிடையே அடுக்குமாடி குடியிருப்பில் எந்த பாதுகாப்பும் இல்லை என கூறி அங்கு வசிப்பவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை பக்கத்துல போட்டோ ஸ்டுடியோவினுடைய பூட்டை உடைச்சு
45,000 ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய கேமரா திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சின்னப்பனையூர் பாம்பலம்பன் கோயில் பக்கத்தில் இயங்கி வரக்கூடிய காவியா ஸ்டுடியோவை அதனுடைய உரிமையாளர் பிரகாஷ் திறக்க போனப்ப திருட்டு நடந்தது தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக நங்கவரம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. மர்ம நபர் பூட்டை உடைக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கரூர் மாவட்டம் குளித்தலையில 11 வயது சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அம்மன் நகரைச் சேர்ந்த குகன் என்னும் சிறுவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடைக்கு மின் இணைப்புக்காக பிளக் வயரை இணைக்கக்கூடிய போது மின்சாரம் தாக்கி கீழே விழுந்திருக்காரு. உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில சிறுவன் ஏற்கனவே இறந்துட்டார்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. பீகார் மாநிலம் தானாப்பூர்ல விபத்து ஏற்படுத்திய காருக்கு பொதுமக்கள் தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தாறுமாறா ஓடி கார் மோதினதுல 6 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச ஊர் மக்கள் அந்த காரை தீ வச்சு எரிச்சிருக்காங்க. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பக்கத்துல இருந்த மக்களை அப்புறப்படுத்தி தீய கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. வெனிசுலா உள்ளிட்ட சிறிய நாடுகளை மிரட்டி வரக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கண்டிச்சு கொலம்பியாவில் போராட்டம் வெடிச்சிருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராக கொலம்பியாவின் எல்லைப் பகுதியான குகுடா நகரில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெனிசுலாவைப் போல கொலம்பியாவும் அமெரிக்காவுக்கு போதைப் பொருட்களை விநியோகம் செய்வதாக ட்ரம்ப் குற்றஞ்சாட்டியிருந்தார். இதனால் அவருக்கு எதிராக கொலம்பியா மக்கள் அணிதிரள வேண்டுமென அந்நாட்டு அதிபர் பெட்ரோ விடுத்த அழைப்பின் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வெனிசுலா மக்களும் பங்கேற்று ட்ரம்புக்கு எதிராக முழக்கமிட்டனர். தமிழக அரசினுடைய ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் இணைக்க சொல்லி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்தில் ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டப்ப ஒருவர் மயங்கி விழுந்ததுனால பரபரப்பு ஏற்பட்டுச்சு. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் இணைக்க கோரி சென்னை ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய ஊராட்சி செயலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3 நாட்களாக சென்னையில் இவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதிகாரிகளிடம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.